அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ரெசிபியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த புதினாவையும் கேரட்டு பீன்ஸையும் சுத்தம் பண்ணி நறுக்கி எடுத்து வைக்கலாம். அந்த புதினா இலையெல்லாம் கிள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அந்த டைமில் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அதெல்லாம் உரிக்கணும். காயெல்லாம் நறுக்கிறதுக்கு டைம் ஆகும். இப்போ இந்த கேரட்டு பீன்ஸ் மட்டும்தான் நறுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் முதல்ல இதெல்லாம் எடுத்து நறுக்கி வச்சுருவேன். மற்ற காயெல்லாம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் தோலை சீவிட்டு வெட்டி நறுக்கிடலாம். இப்போ இந்த கேரட் பீன்ஸ்னால் அது காம்பெல்லாம் நறுக்கிட்டு மறுபடியும் கழுவி கேரட்டெல்லாம் நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நறுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த டைமில் நறுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மதிய டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை மாதிரி எடுத்து தோலில் சீவி நறுக்கி வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் சமைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதினாவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கட்டு பெருசாக இருக்கிறதுனால கிள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சட்னி அரைக்கிறப்ப இதை நம்ம சாப்பாடெலாம் செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு எடுத்து கழுவிட்டு போட்டுக்கலாம். அதனால தான் எடுத்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்ருக்கேன். டெய்லியெல்லாம் இது மாதிரி சுத்தம் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு நாளைக்கு இது மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எடுத்து நறுக்கிட்டு சுத்தம் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லைன்னா காலையில் டைம்லேயே சுத்தம் பண்ணிக்குவேன். நேரமாக எழுந்திரிச்சேன்னா காலையில் டைம்லேயே சுத்தம் பண்ணி எல்லாம் நறுக்கிக்குவேன். இப்போ இந்த 2 காயும் தோல் சீவி காம்பெலாம் வெட்டிட்டு கழுவிட்டு இதை நறுக்கிக்கலாம். கேரட் ஒரு 4 கேரட் தான் நறுக்கிறதுக்கு இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுனால ஈஸியாக இருந்துச்சு. இந்த கட்டிங் போர்டு இப்போ தான் வாங்கினேன். 1 மாதம் தான் ஆகுது. கொஞ்சம் சின்ன கட்டிங் போர்டாக தான் வாங்கியிருக்கேன். கட்டிங் போர்டெலாம் முன்னே யூஸ் பண்ணதில்லை. நான் சில்வர் பிளேட்டில் வச்சு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போயுமே கட்டிங் போர்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ணேன். அந்த பிளேட்லேயே கட் பண்ணதுனால டக்குன்னு கை அதுக்கு தான் போகுது. இந்த கட்டிங் போர்டு எடுக்கிறதுக்கு வரதில்லை. அதனால் நான் பிளேட்லேயே வச்சு முக்கால்வாசி வெட்டிக்குவேன். ஏதோ ஒரு நாளைக்கு இது மாதிரி கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்லாம் நறுக்கும்போது இதில் கட்டிங் போர்டில் வச்சு வெட்டி எடுத்து வச்சுக்குவோம். இந்த கேரட்டு பீன்ஸு வெட்டுறதுக்கு இப்போ இந்த டைமில் வெட்டுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே காலையில் நம்ம உடனே டக்குன்னு எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெட்டினோம் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு வெட்டவும் முடியாது. பீன்ஸ் இது மாதிரி ஃபுல்லாக வச்சு வெட்ட முடிஞ்சால் வெட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5-6 பீன்ஸ் மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சு வெட்டிட்டோம்னா சீக்கிரம் வெட்டிடலாம். இப்போ இதை நான் ஒரு நிறையா வச்சு வெட்டியிருக்கேன். அதனால் டக்குன்னு 2 இதில் வெட்டி முடிஞ்சிச்சு. வெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ புதினா இலையும் கிள்ளிக்கலாம். புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதனால் டக்குன்னு கிள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இல்லை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் கட்டோடு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படி என்ன ஆகும், உள்ளே இருக்கிற அந்த அழுகுன இலையெல்லாம் சேர்ந்து எல்லா இலையும் அழுகி போயிடும், பழுத்து போயிடும். அதனால் இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே கிள்ளி ஒரு கவரில் வச்சிட்டோன்னா இலையும் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும், பழுத்தும் போகாது. கவரில் போட்டு வைக்கும்போது ஈரம் இல்லாமல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே அந்த புதினாவில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிள்ளிட்டு ஒரு கவரில் தான் போட்டு வைக்க போகிறேன். கழுவலாம் மாட்டேன். கழுவிட்டோம்னா அந்த ஈரத்துக்கு அதுவும் பழுத்து போயிடும். ஒரு சில டைம் அழுகி கூட போயிடும். அதனால் கிள்ளிட்டு கழுவாமல் அப்படியே வச்சிடணும். நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அந்த டைம் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி அலசி போட்டோம்னா இலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறக்கும் புதினா 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்குது. இப்போ 2யும் கிள்ளிட்டேன். இதை கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கவர் ஈரம் இல்லாமல் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு கட்டி உள்ளே வச்சிட்டோம்னா அது 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி சட்னி அரைக்கும்போது புதினா சட்னி எதாவது அரைக்கிறோன்னா அதுக்கு 2 சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ 2யும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பால் உள்ளே வச்சுருக்கேன். இந்த பாலை வெளியே எடுத்து வச்சிட்டோம்னா தம்பி ஸ்கூல்லேருந்து வரும்போது டீயோ இல்லை பால் ஏதாவது கொடுக்குறக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு எங்கள் பாப்பா ஜூஸ் கேட்டால் அதனால் நாங்கள் 2 பேரும் ஜூஸ் போட்டு குடிக்கலான்ட்டு லெமன் புழிஞ்சிட்டு புதினா இலையை கசக்கி போட்டுட்டு கூட நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக உப்பு அப்புறம் தண்ணி ஊற்றி கலக்கி ஐஸ் க்யூப் போட்டு குடித்தோம். நீங்கள் வேணால் இது கூட தேன் ஏதாவது சேர்த்து கூட குடிச்சிக்கலாம். இது மாதிரி குடித்தோம்னா நல்லாயிருக்கும். வெயிலுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த இடப்பட்ட டைமில் எதுவும் குடிக்க மாட்டோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு எதுவும் சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த டைமில் ஜூஸ் எதாவது போட்டு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலில் உள்ள மற்ற வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.